ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது ஆட்டுக்கறி குழம்பு. அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் போட்டு அதில் வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் நல்லா சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டு இதிலேயே தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். பாரு, இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இதிலே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும். இல்லை நீங்கள் முழுசாக போட்டு வதக்கிறா இருந்தால் கூட வதக்கிக்கோங்க. நறுக்கி அப்படியே வதக்கிறா இருந்தால் கூட வதக்கிக்கோங்க. இது நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் குழம்பு அப்படிங்கிறக்காண்டி அரைச்சி சேர்க்குறேன். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். வேக வச்ச கறியை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கிண்டி விட்டு ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரையில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சோம்னா கறி, அந்த கறி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரையில் இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா வேறு காய்கறி ஏதாச்சும் போடுறா இருந்தால் கூட சவுச்சோக்காய், சொரக்காய் இந்த மாதிரி ஏதாச்சும் போடுறா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. கத்தரிக்காய் அந்த மாதிரி எதாவது போடுறா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு நறுக்கி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து உருளைக்கிழங்குலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் காய்கறி போட்டிங்கன்னா காய்கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் வேணும்னா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு முடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முடி கூட தேவையில்லை, 1/4 முடி ஊற்றினாலே போதும். நல்லா அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.